ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அதாவது இப்போ ஈரான் வந்து டேட்டா சென்டர்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பக்ரைன்ல இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் அடிச்சாச்சு அமேசானோடது. இப்போ இதுல எதெல்லாம் டார்கெட்டா வரும்னா, அமேசான் டேட்டா சென்டர், இப்போ கூகுளோட டேட்டா சென்டர்ஸ், என்விடியாவா இருக்கட்டு, இல்ல ஒரு இன்டெல்லா இருக்கட்டு, இது எல்லாமே இவங்களோட இதுதான். ஒரு மெயினான ஒரு மெனோபோலிங்கிற யூஎஸ் கீழே இருக்கிற கம்பெனிஸ்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா இந்த டேட்டா சென்டர்ஸில் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவீங்க. நம்மளே மாதிரி உள்ள ஆட்கள் யாரும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்குலாம் பிரச்சனை. அதே மாதிரி இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து எந்த அளவு முக்கியமானா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு முக்கியமான வேலையை வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 30,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. எதனாலன்னா, இந்த 30,000 பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த சர்வர் ரூம், இந்த ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்த்துக்கும். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு கூகுளில் ஒரு இதை பற்றி சர்ச் பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக இந்த டேட்டா வந்து நீங்கள் கொடுக்குற கொஸ்டின் வந்து கிளவுட் மூலமாக அங்கே தான் டேட்டா சென்டர் சர்வர் ரூமை தான் போய் ரீச் ஆகும். அது வந்து ப்ராசஸ் பண்ணி வித்தின் மில்லி செகண்டில், அதாவது நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால் வந்து இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த சர்வர்ஸ், இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அடிக்கிறனால என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்க ஒரு கூகுள்ல இருக்கீங்க, ஒரு இது விஷயத்தை பத்தி சர்ச் பண்றீங்க, கூகுளோட கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுடுங்க, அதால ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்க கேட்கிற ரிசல்ட் கிடையாது, நீங்க கேட்கிற ரிசல்ட் கிடைக்காது, இன்டர்நெட்டே லோட் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகும்? கம்யூனிகேஷன் வந்து லாஸ் ஆயிரும். தென் வந்து ஒரு பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், ஒரு பேங்கோட டேட்டா சென்டர்ஸா அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு வந்து பேங்கோட சர்வர் முடிஞ்சிட்டுனா ஏடிஎம்ல பணம் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டக் ஆயிரும். அதே மாதிரி ஏன் நிறைய பேர் நினைப்பீங்க, ஏன் இவனுக்கு வந்து இந்த கிளவுட் ஸ்டோரேஜ், இந்த டேட்டா சென்டர்ஸ், ஏஐ ப்ராசஸ் பண்ற யூனிட், இது எல்லாத்தையும் கொண்டு ஜிசிசில ஏன் வச்சிருக்கானுங்க பங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிசிசி வந்து நீங்க மேப் எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் யூரோப் கண்ட்ரி, இந்த பக்கம் வந்து ஏசியன் கண்ட்ரிஸ், ரெண்டுக்கும் நடுவுல வந்து இது இருக்கும் ஜிசிசி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறனால இவங்களால ஈஸியா கேபிள் கனெக்ஷன், அதாவது கடலுக்கு வழியா ஈஸியா கேபிள் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து இன்னும் ஈஸியாக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் இந்தியாவில இருந்து சர்ச் பண்றவனுக்கும் இங்க இருந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும், ஒரு பக்கம் யூரோப்ல இருக்கிறவனுக்கும் நடுவுல இருந்து ஒரு மீடியேட்டரான ஒரு பிளேஸ். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப சீப். உங்களுக்கே தெரியும், இங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். ஸோ இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியா கிடைக்கும், ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டேட்டா சென்டர்னு இருந்தாலே அதுல வந்து ஜிபியூ வந்து பெரிய ஒரு பிரெயின். ஜிபியூ இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு என்விடியாவோட ஒரு ஜிபியூ இருக்குன்னு வைங்களேன், அது வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணணும்னு நிறைய பவர் தேவை, தண்ணி தேவை, ஒரு யூபிஎஸ் வேணும், பெரிய பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வேணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் இப்போ டெராபைட் சைஸ்ல வந்து பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்க், இந்த இதெல்லாம் இருக்கும் ஸ்டோரேஜுக்காக. ஸோ இந்த எல்லாத்தையும் பண்றதுக்கான காசும் இவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வைக்கிறனால இவங்களுக்கு இந்தந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கும். ஸோ முக்கியமான டார்கெட்டாகவும் உங்களுக்கு அதனால இருக்கு. அதனால டேட்டா சென்டர்ஸ் பக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உஷாராகவே இருங்க.